அஸ்ஸலாமு அலைக்கும். ஒயிட் குஸ்கா இந்த டேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொண்டையெல்லாம் கட்டி போயிருக்கு, அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வீடியோவில் கொஞ்சம் நல்லாவே ஆயிடுவேன். குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 2 சைஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி. பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு 2 தக்காளியை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற ரைஸ்க்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் கூட குறைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லி இலைகளும் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு பிரியாணி ரைஸ் எடுத்து 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான பால், 1 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி, 2யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாலையும் சேர்த்துட்டு பால் நல்லா நுரைச்சிக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் சேர்க்கணும். நம்ம கொதி வந்ததுக்கு பிறகு சேர்க்கக்கூடாது. இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணோம்னா அருமையான டேஸ்ட்டில் நல்லா உதிரியாக இந்த ரைஸ் ரெடி ஆகிடும். நீங்கள் குக்கர் மூடி போட்டு கூட 2 விசில் விட்டு கூட ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, முட்டை கிரேவிலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன ஃபங்க்ஷன் இனி வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை இனி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணுறோம், எப்படியெல்லாம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் போகுதுன்னு ஒவ்வொரு வீடியோவாக நான் கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.